சீனா ஜப்பான்லலாம் ரொம்ப வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு எப்போ பார்த்தாலும் வெளிநாடுகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே உள்ள மாதிரியே நம்ம நாட்டிலையும் சில வினோதமான உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, ஜம்பிங் சிக்கன். சிக்கன்னு பேர் இருக்கிறனால கோழின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தவளைக்கு வச்ச சில பேர் தான் ஜம்பிங் சிக்கன். சிக்கிம், கோவா போன்ற மாநிலங்களில் தவளைக்கறியை விரும்பி சாப்பிட்றாங்க. இவங்க எல்லா தவளையும் சாப்பிட்றதில்ல. இந்தியன் புல்ஃப்ராக்குங்கிற ஒரு பெரிய சைஸ் தவளையை தான் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தவளைக்கறியை சாப்பிட ஆசையாக இருந்தால் கோவா இல்லைனா சிக்கிமில் உள்ள ஹோட்டலுக்கு போங்க. நாம் கோழிக்கறியை வச்சு சில்லி சிக்கன், தந்தூர் சிக்கன், முந்திரி சிக்கன் விதவிதமாக சமைக்கிற மாதிரி அவங்க தவளையை வச்சு பல டிஷ்ஷை சமைக்கிறாங்க. கோழிக்கும் இந்த தவளைக்கும் உள்ள இன்னொரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தா, கோழி மாதிரியே இந்த தவளைக்கும் அதோட லெக் பீஸ் தான் காசு கூட. யாருக்குமே தவளையை கண்டா பிடிக்காது. ஆனால் ஜுவாலஜி படிக்கிற சில பேருக்கு தவளையை டிசெக்ஷன் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நம்பர் 2, ரெட் ஆண்ட் கிரேவி. நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை இருந்தால் பூச்சி மருந்து போட்டு கொள்ள தான் நினைப்போம். ஆனால் சிக்கிமில் உள்ளவங்க எறும்பை உணவாக சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்றது எந்த வகை எறும்புனா, இலைகளில் கூடு கட்டிக்கிட்டு மரங்களில் வாழக்கூடிய ஒரு வகையான சிவப்பு எறும்புகள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த எறும்புகளை பார்த்துருப்பீங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் இதை முசுறுன்னு சொல்லுவோம். முசுரை பார்த்தவங்களுக்கு அதோட குணத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கிமில் உள்ளவங்க இந்த எறும்பை எப்படி சாப்பிடுவாங்கன்னா, எறும்பை கூட்டோடு எடுத்து தண்ணியில் போட்டுறாங்க. அதுங்க இறந்த பின்னாடி நல்லா காய வச்சு அதோட பல மசாலாவை சேர்த்து கிரேவி மாதிரி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு இதை சாப்பிட ஆசையாக இருந்தால் சிக்கிம் ரோட்டு கடைகளில் இந்த எறும்பு கிரேவியை சாப்பிடலாம். ஒரு பிளேட் 10 ரூபா தான். நம்பர் 3, சில்க் வார்ம். பட்டுப்புழுவை வளர்க்குறதே அது உடம்புல இருந்து பட்டு நூல் எடுக்க தான். பட்டை எடுத்த பின்னாடி புழுவை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அஸ்ஸாமில் இந்த பட்டு புழுவையும் விட்டு வைக்கல. பட்டை எடுத்தோன்னே புழுக்களை பேக் பண்ணி லோக்கல் கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை மக்கள் வாங்கிட்டு போய் தங்களுக்கு தேவையான மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. அஸ்ஸாம் மக்கள் இதை சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா, இதோட டேஸ்ட் மற்றும் இதில் உள்ள ப்ரோட்டீனுக்காக விரும்பி சாப்பிட்றாங்க. நம்பர் 4, ஃபெர்மெண்டட் பாம்பூ ஷூட். விசித்திரமான உணவுகள்னு சொல்லிட்டு வெறும் நான்வெஜ்ஜை மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமா? அதனால தான் இப்போ ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை பற்றி சொல்ல போகிறேன். மூங்கில் அரிசியை சாப்பிட்ற மாதிரி நாகாலாந்து, கர்நாடகா, அஸ்ஸாம், ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் மூங்கில் தண்டை உணவாக சாப்பிட்றாங்க. மென்மையான மூங்கிலோட அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியும் சின்ன சின்னமாக வெட்டி வேக வச்சு 3 நாளைக்கு உலர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காய்கறி மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. சில பேர் இதில் ஊறுகாய் கூட செய்கிறாங்க. நம்பர் 5, ரேட் மீட். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும் போது பல மக்கள் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எலிக்கறி தான் பல மக்களோட உயிரை காப்பாற்றுச்சு. இப்போவும் பீகார் மாநிலத்தில் பல பேர் எலிக்கறியை விரும்பி சாப்பிட்றாங்க. சில பேர் எலியை சுட்டு சாப்பிட்றாங்க. இன்னும் சில பேர் மிளகாத்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டு கோழிக்கறி மாதிரியும் சாப்பிட்றாங்க. நம்பர் 6, பால்மிரா பால்ம். பால்மிரா பால்ம்ங்கிறது நம்ம மாநிலத்தோட முதன்மை மரமான பனை மரம் தான். தென்னை மரத்தை விட பனை மரத்தில் தான் அதிகமான உணவுப் பொருட்களை எடுக்கிறோம். பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு, கருப்பட்டி, கற்கண்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சில பேர் பனை மரத்தை வேறு வகையிலையும் உணவாக பயன்படுத்துகிறாங்க. 3 அடி 5 அடி உயரமுள்ள பனைமர கன்றுகளோட முனை குருத்தை வெட்டி எடுத்து உணவாக சாப்பிட்றாங்க. நீங்கள் இப்படி சாப்பிட்ருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 7, மட்டன் பிரைன். பல வித்தியாசமான உணவுகள் இந்தியாவில் எங்கே கிடைக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக அது மும்பையில் தான். ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒட்டகக்கறி, எருமமாட்டுக்கறி, ஒட்டகப்பால் அப்படின்னு பல உணவுகளை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ஃபேமஸான ஃபுட்டுன்னு பார்த்தா அது ஆட்டோட மூளையும் கிட்னியும் தான். ஆட்டு மூளையை முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இங்கே ஃபேமஸாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நாம் இப்போ பார்த்த 7 ஃபுட்டில் உங்களுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட ஆசையாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.